என்னம்மா? என்னம்மா? அம்மா, இப்படி கொஞ்சம் உட்காருமா. உட்காருமா. அம்மா, என்னம்மா? சொல்லம்மா. அம்மா, 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 என்ன பாருமா. நான் இங்கதாம்மா இருக்கேன். அம்மா, என்ன பாருமா. ஜெயந்தி, என்ன மன்னிச்சுடுமா. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் சொல்ற? கேள் மகளே, கேள். சின்ன வயது என்னை ஒருவன் காதலித்தான். ஒரு நாள் என்னை கோவிலுக்கு அழைத்துக் கொண்டு போய் என் கழுத்தில் மாலையிட்டான். கடவுள் முன்னிலையில் உலகம் அறிய என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லி சத்தியம் செய்து கொடுத்தான். நான் அவன் சொல்றதெல்லாம் உண்மை என்று நம்பினேன். நீ என் வயிற்றில் உருவான அந்த பாவி ஒரு வாரத்தில் வருவதாக சொல்லிவிட்டு ஊருக்கு போனான். அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டான். கண்ணே, அப்பொழுதே நான் மடிந்து போயிருக்க வேண்டும். அம்மா, யாரம்மா அது? அந்த மோசக்காரன் யாரம்மா? இந்த பாவியா? அம்மா, 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 என்னம்மா? அம்மா, அம்மா, இங்க பாருமா, இங்க பாருமா. அம்மா, அம்மா. என்ன வைத்திரையா? இப்படி கொஞ்சம் வாம்மா. ஐயா, எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உனக்கே தெரியலையாம்மா? உன் மனசை தைரியப்படுத்திக் கொள்ளம்மா. இன்னைய ராப்பொழுது தாண்டதே கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. அம்மா, 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 என்ன பாரும்மா. அம்மா, அம்மா. ஐயா, எனக்கு எங்க அம்மாவை விட்ட வேற யாரும் இல்லை. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. குழந்தை, அது என் கையில இல்லையம்மா, அவன் கையில தான் இருக்கு. வைத்தியரையா, அம்மா, 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 அம்மா. அப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நானும் அம்மாவும் தான் எதுக்கு இருக்கிறோம்? நாங்களும் எங்கேயாவது போறோம். கேட்டா குணக்கேடா பேசிக்கிட்டு வாடா தம்பின்னு கூப்பிட்டா வர்றான். ஆமா, அவனை போய் கூப்பிடுறாங்க. அவன் தான் யாரோடையும் பேசுறது இல்லையே. பித்து பிடிச்ச நாட்டும் தலையை தொங்க போட்டு மில்லுக்கு வர்றான். டூட்டியை மட்டும் ஒழுங்கா பாத்துறான். சங்கு ஊதுனா எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறான். எங்க போறாங்க? யூனியன் ஆபீஸ்ல தான் சித்தப்பா இருப்பாங்க. யூனியன் யூனியன் யூனியன், உன் வாயினால அந்த பேரை சொல்றிய. ஏன் அதை போய் கோவிச்சுக்கிறீங்க? மகா கல்யாணம் கட்டது அந்த யூனியனால. இந்த வீடு ரெண்டு பட்டது அந்த யூனியனால தான். அத்தனை தொழிலாளிகளும் அந்த முதலாளிக்கு ஆகாம போனது யூனியனால. அது யூனியன்ல உள்ள சனியே. என் தலை ரெண்டு துண்டானாலும் சரிதான், அந்த யூனியன் கூட காலடி எடுத்து வைக்க மாட்டேன். வேணும்னா நீ போயிட்டு வா. எனக்கு தான் அவர் கூட பிறந்தவரு. நீங்க போகாட்டி நான் போறேன். எங்க போபாப்போம், போபாப்போம். இங்க ஒருத்தரும் வெக்கம் மானம் இல்லாம போயிடல. இன்னும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறேன்.
லட்சுமி லட்சுமி எழுந்துருமா. பாட்டி சித்தப்பா தேடிட்டு போறாங்க. பாதையில எங்கேயாவது விழுந்துருவாங்க. போ, நீயும் கூட போ. பாபு, பாட்டி, சித்தப்பா இப்ப இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வா பாட்டி. மாணிக்கம், மாணிக்கம். அம்மா லட்சுமி, ஏமா இந்த நேரத்துல வந்தீங்க? வெளியே வந்தா உங்க உடம்புக்கு ஆகுமாம்மா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் மானம் வெக்கம் பெருசு. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. எனக்கு தானடா அதெல்லாம் கிடையாது. என்னமோ பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். அம்மா உட்காருங்க அம்மா. ஏண்டா ஆத்திரத்துல அவன் தான் அடிச்சுட்டா நீ வீட்டுக்கு வராம இருக்கணுமா? தம்பி தம்பின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடுவானே, உன்னை ஒரு அடி அடிக்க அவருக்கு பாத்தியம் கிடையாது. அம்மா அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ணா அடிச்சதுல எனக்கு வருத்தமே இல்லம்மா. வருத்தம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருக்கணும். அவன் கிடந்து அங்க தவியா தவிக்கிறான். நீ பரதேசி பண்டார மாட்டமா இந்த பாழு மண்டபத்துல வந்து உட்கார்ந்து. இத பாரு மாணிக்கம், நான் இன்னும் எத்தனை நாளைக்குடா உயிரோட இருக்க போறேன்? என் கண்ணுக்கு முன்னால ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னமோ 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு இந்த லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அது என் கண்ணால பாத்துட்டு போகலாம்னு நினைச்சா ஏண்டா இப்படி? லட்சுமிக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னாலதானே அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை வந்துச்சு. என்னாலதானே அப்பா உங்களை அடிச்சாங்க. இந்த வீட்டுல எல்லா கலகத்துக்கும் நான் தான் காரணம் சித்தப்பா. லட்சுமி லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ தானம்மா எங்க வீட்டு மகாலட்சுமி. நீ கண் கலங்கலாமா? இதோ பாருமா, அம்மா திட்டுனாலும் பொறுத்துக்குவேன், அண்ணா அடிச்சாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா என்னால தாங்கவே முடியாது. என்னால தாங்க முடியாது. அழாதம்மா. வாடா வீட்டுக்கு போலாம். நான் எப்படிமா இங்க வருவேன்? ஏன் உன் வீட்டுக்கு நீ வர உங்க அண்ணன் ஏதாவது சொல்லிவிடுவான்னு பாக்குறியா? ஏன் எதிரில் அவனை பேச விடுவானா? இல்லம்மா, அவர் மேல தப்பு இல்லம்மா. பாவம், அவர் என்ன செய்வார்? அவருக்கு ஆத்திரம். பேசின இடத்துல கல்யாணம் முடியலையேங்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை தீக்காம நான் எப்படிமா வர்றது? நான் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல மேளம் கொட்டு. அந்த தபால்காரர் மகனுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தாமா நான் என் வீட்டுக்குள்ள நுழைவேன். என்னால நின்னு போன கல்யாணம் என்னாலதான் நடக்குது. நீங்க வீட்டுக்கு வந்து பணங்கனா ஒண்ணு கேட்க வேண்டாம். எங்க அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நானே மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கொண்டுட்டு வந்து கட்டிடுறேன். அரே நம்பிக்கை என்ன பாய், வட்டி ஒழுங்கா வந்தா அசலே திருப்பி கேட்க மாட்டான். இந்தாங்க 2000 ரூபாய் எந்திக்குங்க. யாருப்பா அது ஆபீஸ்ல படுத்து தூங்குறது? பொட்ல கொட்டமுத்துவா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா சமாச்சாரம்? எங்க வந்த? நான் என்னத்த சொல்றதுங்க, என் கையால சோறு வாங்கி தின்னவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அது யாருப்பா அது? நான் அந்த மில்லு முதலாளி தான். ஓஹோ, என்னங்க இது, ஒரு தடையா 2 தடையா 1000 தடவை அந்த கையால சோறு போட்டிருப்பேங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதபடி இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை இதோட அனுப்பிச்சாரு. நல்லா உதச்சு அனுப்பாரு. என்ன என்ன காயம்படாமையே காம்பன்சேஷன் வாங்க நினைச்ச ஆள் இல்ல நீ. உன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யற தப்புனாலதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படும். தப்புதாங்க தப்புதாங்க. ஆமா, நீ அதுக்கப்புறம் எங்கேயோ வேலை செஞ்சதா கேள்விப்பட்டனே. ஐயா அதெல்லாம் என்னதுங்க பழைய கதை. சும்மா சொல்லு. என்ன? குண்டு பிள்ளை கிட்ட வேலை பார்த்தேனுங்க. அவர் கலப்பட வியாபாரத்துல என்ன கலந்துக்க சொன்னார். கலந்துக்கிட்டேன். அது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு என்ன இழுத்துக்கிட்டு போய் கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. அப்புறம் உங்களை கலந்துட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன கலந்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு இருக்கு இருக்கு. மோசக்காரவங்க கிட்ட வேலை செய்து முக்கா தூட்டு வாங்கறத விட நல்லவங்க கிட்ட நாய் மாதிரி பாடுபட்டாலும் நன்றி இருக்குங்க. அந்த நல்லவங்க நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது யாருப்பா அந்த நல்லவங்க? சாட்சாத் நீங்களே வா. ஆமா, இது வரைக்கும் எத்தனை பேருக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு? என்னங்க நீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனுங்க. என்ன முடிவு? இனிமே நம்ம யூனியன்ல இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். யூனியன்ல? இந்த பாரப்பா, இது தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன். இங்க தொழில் செய்யறவங்களுக்கு தான் இடம் உண்டே தவிர உன்ன மாதிரி தூங்குறவங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. இனிமே தூங்க மாட்டேங்க, யோக்கியமா நடந்துக்கிறேன். ஆமா, இங்க ஏதோ பியூன் வேலை தான் காலியா இருந்தது, அதை நீ செய்வியா?
என்னங்க இது இப்படி கேக்குறீங்க? தொழிலாளிகளா சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன்ல பியூன் வேலை பாக்குறது எவ்வளவு கௌரவம் தெரியுங்களா? இதை விட மேலான உத்தியோகம் உலகத்திலே கிடையாதுங்க. போயிட்டு நாளைக்கு காலையில வா. என்ன சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். மாதவன், நான் கொஞ்சம் தபால்கார வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, நான் சொன்னபடி அந்த லெட்டரை முதலாளிக்கு அனுப்பிச்சிட்டீங்கல்ல? அனுப்பிச்சிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு.